ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த்த சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாத்தாவை பாட்டியை மலர 3 தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தாத்தா சொல்கிறாங்க, அஞ்சலை இதுக்கு மேலே நான் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தோணலை, சொல்ல போனாக்கி என்னால் இதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அஞ்சலை பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நீங்கள் இப்படிலாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ மலரை தான் காட்டுறாங்க. என்னாலேயே தாங்கிக்க முடியலையே, அப்பா அம்மா எப்படி தான் தாங்கிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சித்தர் வந்து அவங்களுக்குலாம் தைரியம் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க ஒண்ணு கஷ்டப்படாதீங்க, கூடி சீக்கிரத்திலேயே ராணி சித்தார்த்து வந்து அந்த பூவை எடுத்துட்டு வந்துருவாங்க, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராணி சித்தார்த்து தான் காட்டுறாங்க. அவங்க கார் வந்து ரிவர்ஸ்லயே போயிட்டு இருக்குது. சொல்ல போனாக்கி அந்த சித்திரக்குள்ள வந்து அந்த காரை வந்து போக விடாம தடுத்துட்டு இருக்கனால ரிவர்ஸ்லயே போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தோம்னா கார் வந்து பின்னாடி போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கட்டையை வந்து அவங்க போட்ட மாதிரி கட்டியிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சித்தார்த்து வந்து கார் எடுக்க முடியல, அவங்க நிப்பாட்டியிருந்தாங்க. அப்போ ராணி சொல்றாங்க, இப்போ என்னையா பண்றதுக்கு அப்படிங்கும்போது அங்க பார்க்கும்போது எதிர்க்க வந்து சித்திரக்குள்ள கார் வந்து வந்துட்டே இருக்குது. ஐயோ, இப்போ நம்ம சீக்கிரமா அந்த காரை விட்டு இறங்கி ஆகணும் அப்படின்னு ராணி சித்தார்த்திட்ட வந்து சொல்லிட்டு இருக்கவும், சரி நம்ம காரை விட்டு இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறக்கிறாங்க. நான் டோரை திறக்க முடியல. இது எல்லாத்தையும் இந்த மந்திரவாதி வந்து படம் போட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தமனா, ரகுரன், மனோ இவங்க 3 இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் கூட கொஞ்சம் என்னமோ நினச்சிட்டேன், ஆனால் பரவாயில்லையே, சித்திரக்குள்ளனோட வேலை பெரிய வேலையாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ரகுரன் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுரன் சொல்கிறாங்க, ராணி இங்கே கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரிக்கு அந்த கிழவனும் கிளவி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அவங்களையும் நம்ம பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது உடனே வந்து பார்த்தோம்னா தமனா வந்து மந்திரவாதிட்ட சொல்கிறாங்க, அங்கே அந்த தாத்தாவும் பாட்டியும் சித்தர் இருக்கிற இடத்துல என்ன கஷ்டப்படுறாங்கன்னு அதையும் நம்ம பார்த்தா நம்ம சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கும்போது இவ்வளோ தானா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போட்டு காட்டுறாங்க. அப்போ தாத்தா பாட்டி மலர் இவங்க 3 ரொம்பவே அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ மலர் அவஸ்தைப்படுறதை பார்த்துட்டு ரகுரன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, அவங்க 2 அவஸ்தைப்படுறதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் என் பொண்டாட்டி இந்த மாதிரிக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கால, சொல்ல பொண்ணைக்கு அவளால் தாங்கிக்க முடியாது, எப்படியாவது என் பொண்டாட்டி மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த மந்திரவாதி சொல்கிறாங்க, இச்சாதாரிக்கு யாரெல்லாம் வேண்டாதவங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த இதில் அனுபவிக்க தான் செய்யணும், அதனால இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதாங்க. ஐயோ, மலர் ரொம்பவே பாவமாச்சே அப்படின்னு வந்து ரகுரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தாத்தா பாட்டி கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இவங்க 3 ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தவங்க பார்த்தோம்னா ராணியும் சித்தார்த்தி தான் காட்டுறாங்க. காரை விட்டு இறங்க முடியாத அளவுக்கு அவங்க டோர் வந்து லாக் ஆகி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது ராணி வந்து சாமியை கும்பிடவும் உடனே வந்து டோர் திறந்துருது. திறந்ததுமே ராணி சித்தார்த்தும் வந்து கீழே இறங்கி வந்துருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த காரு வந்து எதிர்க்க நிற்குது. உடனே வந்து சித்தார்த்து பார்த்தோம்னா அந்த காரில் யார் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திட்டுறதுக்காக போகிறாங்க. பார்த்தோம்னா காரில் யாருமே இல்லை, அந்த சித்திரங்குள்ள மட்டும் வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இவங்க 2 கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போ வந்து சித்தார்த்து சொல்கிறாங்க, காருக்குள்ளே யாருமே இல்லை, அப்போ யார் தான் ஓட்டிட்டு வந்தா தெரியல அப்படிங்கும்போது அப்போ ராணியும் பார்க்குறாங்க, ஆமாய்யா யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சித்திரங்குளம் பார்த்தோம்னா அவங்க சித்தார்த்தை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருந்தாங்க. உடனே வந்து கீழே போய் உலறதுக்காக போகும்போது ராணி பிடிச்சிருந்தாங்க. என்னையா பேசாமல் நிற்க மாட்டியா அப்படிங்கும்போது, இல்லை ராணி நான் வேணுன்னு கீழே விழுவேன்னா என்னை யாரோ தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்லிட்டு இருக்கிற, நம்ம 2 தான் இங்கே இருக்கிறோம் அந்த காட்டுக்குள்ளுக்கு, நம்மளை தவிர இங்கே யாருமே இல்லை, அப்படி இருக்கும்போது உன்னை யார் தள்ளி விடுவாங்க அப்படின்னு சொல்லவும் அதுதானே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சித்தார்த்து வந்து முடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா சித்திரகுளம் வந்து அந்த சின்ன சின்ன கல்லாக இருக்குது, அந்த கல்லை தூக்கி சித்தார்த்துக்கு மேலே தூக்கி வீசுறாங்க. வீசவும் உடனே வந்து ஐயோ என் மேலே யாரோ கள்ளத்துக்கு வீசுறாங்க அப்படின்னு சித்தார்த்து வந்து சொல்லவும் உடனே வந்து ராணி பார்க்குறாங்க, இது வந்து ஏதோ இச்சாதாரியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்போ வந்து ராணி கையில் வந்து சித்தர் வந்து ஒரு சங்கு கொடுக்குறாங்க. இது வந்து அது சாமி கிட்ட வச்ச சங்காக்கும், இதை நீ ஒரு தடவை தான் நீ வந்து யூஸ் பண்ண முடியும், உனக்கு வந்து இக்கட்டான ஒரு நிலைமையில நீ இது வந்து யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் ஒரு தடவைக்கு மேலே நீ 2வது தடவை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கை கொடுக்கவும் உடனே வந்து ராணி பார்த்தோம்னா அந்த சங்கை வச்சு அவங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. சித்திரக்குள்ள பார்த்தோம்னா கல்லை தூக்கி வீச வீச சித்தார்த்துக்கு வந்து வலி தாங்க முடியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சங்கு வந்து அவங்க சாமி கும்பிடுதாங்க ராணி. அப்போ வந்து சித்திரக்குள்ளனால எதுவுமே செய்ய முடியல. இதை வந்து மதுரையை பார்க்குறாங்க. அப்போ தம்னா கேட்குறாங்க, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓஹோ இது வந்து சித்தர் வந்து அந்த சங்கை வந்து ராணி கிட்ட கொடுத்துருக்கிறாரு, சொல்ல பொண்ணாக்கி இது ஒரு தடவை தான் அவள் யூஸ் பண்ண முடியும், இன்னொரு தடவை யூஸ் பண்ண முடியாது, அப்படி அவள் யூஸ் பண்ணனாக்கி சிவனோட சக்தி வந்து கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சித்திரக்குள்ளா நீங்கள் வந்துரு அப்படின்னு சொல்லுறாங்க. மந்திரவாதி உடனே சித்திரக்குள்ளன்னு மறைஞ்சு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்
பார்த்தோம்னா சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. சித்தார்த்துக்கு வந்து உடம்பெல்லாம் அடிபட்டுட்டு இருக்குது. உடனே வந்து அவங்க ஒரு துணியை வச்சு அவங்க வந்து கட்டுப்பட்டு இருக்கிறாங்க ராணி. அப்போ வந்து சித்தார்த்து கேட்குறாங்க, இந்த சங்கம் உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படிங்கும்போது அது சித்தர் தான் கொடுத்துறாரு, அதை பற்றிலாம் நம்ம அப்புறம் பேசலாம், நம்ம சீக்கிரமாவா போகலாம் அப்படிங்கும்போது உடனே வந்து சித்தார்த்து சொல்கிறாங்க, அங்கே வேற அந்த கட்டையை தூக்கி போட்டு வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னால் காரை ஓட்ட முடியாது, எனக்கு காலெல்லாம் அடிபட்டிருக்கனால என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கவும். அப்போ ராணி சொல்கிறாங்க, என்னையா அந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, சொல்லுதா கேளு, என்னை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக நடந்து வந்துரு, பக்கத்தில் தான் ஒரு கோயில் இருக்குது, அங்கே மட்டும் போயிட்டா போகிற அப்படின்னு சொல்லவும் சித்தார்த்துக்கு நடக்கவே முடியல. ஆனாலும் வந்து ராணி கஷ்டப்பட்டு அவங்க சித்தார்த்தை வந்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தாத்தா பாட்டி மலர் இவங்க 3 தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தராக அவங்க தூங்குற மாதிரி காட்டுறாங்க, என்னால் முடியல அப்படின்னு. அப்போ சித்தர் சொல்கிறாங்க, இவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் ராணி சித்தார்த்தும் வந்து அந்த இலையை எடுத்துகிட்டு வராங்களோ அப்போ தான் இவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குது. இங்கே பார்த்தோம்னா ராணியும் சித்தார்த்தும் வந்து நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ இருட்டி போயிருது. அப்போ ராணி சொல்கிறாங்க, என்னையா ஒரே நாத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சித்தார்த்துக்கு கூட அது வாசனையா தெரியுது. அப்போ அந்த வாசனையை வந்து அவங்க முகந்த பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து ராணி வந்து சித்தார்த்தை பற்றி சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, என்னையா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ சித்தார்த்தை வந்து அது வரைக்கும் நடக்க முடியாமல் நடந்து வந்தவங்க திடீர்னு பார்த்தா நல்லா நடக்க ஆரம்பித்து ஒரு செடிக்கிட்ட போகிறாங்க. அந்த செடியிலேருந்து ஒரு பூவை எடுத்து அவங்க முகந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தோம்னா இச்சாதாரியோட நிழல் வந்து சித்தார்த்து கால் கிட்ட நின்றுட்டு இருக்குது. இதை பார்த்ததுமே ராணிக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. சித்தார்த்து பக்கத்தில் போகிறாங்க, என்னையா அந்த பூவை பார்த்து நீ மோந்து பார்த்துட்டு இருக்கிற, தூக்கி எரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் இருக்கிற அந்த பூவை தூக்கி அவங்க இறையிறாங்க. வாயா போயலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தை அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த எபிசோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.